அனைவருக்கும் வணக்கம். நாளை முதல் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய 6 முக்கியமான மாற்றங்கள் குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாளை முதல் ஜூன் 1 முதல் கேஸ் சிலிண்டர், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணம் எடுத்தல், ஏடிஎம்மில் பணம் எடுப்பது என கிட்டத்தட்ட 6 வகையான மாற்றங்களும் நிகழ உள்ளது. எனவே நாளை முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய 6 முக்கியமான மாற்றங்கள் குறித்து அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் எரிவாயு நிறுவனங்கள் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டராக இருந்தாலும் சரி, வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டராக இருந்தாலும் சரி, மாதம் 1ஆம் தேதி அதன் விலையை நிர்ணயம் செய்கிறாங்க. அதே போல் ஜூன் 1ஆம் தேதி சிலிண்டரின் விலை மாற்றம் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இபிஓ என சொல்லக்கூடிய பிஎஃப் கணக்கில் இருந்து பணம் எடுக்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் இருந்தது. தற்போது அது எளிதாக மாற்றப்பட்டும் இருக்கிறது. எனவே வரும் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் ஏடிஎம் மூலமாக பிஎஃப் கணக்கிலிருந்து நேரடியாகவே பணத்தை எடுக்க முடியும் எனவும் கூறப்பட்டு இருக்கிறது. கிரெடிட் கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டும் வெளியாகி இருக்கு. அதாவது ஆட்டோ டெபிட் மூலமாக நீங்கள் பணம் செலுத்தி வருகிறீர்கள் என்றால் அதன் தோல்விகள் ஏற்படும் பட்சத்தில் 2% வரையும் அபராதம் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் என சொல்லியிருக்காங்க. இது ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவும் இருக்கிறது. ஏடிஎம் இயந்திரம் மூலமாக பணம் எடுப்பது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அதாவது அடிக்கடி ஏடிஎம்மில் பணம் எடுப்பதாக இருந்தால் எச்சரிக்கையாக இருங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் வரையும் தான் பணம் இலவசமாக எடுக்க முடியும். அதற்கு பிறம் ஒவ்வொரு முறையும் பணம் எடுக்கும்போது அதற்கான கட்டணமும் வசூலிக்கப்படும். ஜூன் 1ஆம் தேதி முதல் எவ்வளவு கட்டணம் அதிகரிக்கப் போகிறது என்பது தெரியக்கூடும். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள வருகிற ஜூன் 14ஆம் தேதி வரையும் தான் இலவசமாக ஆன்லைன் மூலமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். இதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த 6 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.